வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ்ல வெளியான 5 த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே அண்டர்ரேட்டடான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படங்கள் வந்தது உங்கள நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த படங்கள்லாம் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்கு அப்படின்றத சொல்றேன். அதே மாதிரி இந்த 5 படங்களோட கதையை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கேட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க எக்ஸ்பிளனேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு நியதி அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க யூடியூப்ல ஃபுல் படத்தை பார்த்துக்கலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவோட பேரு செலியன் அப்படின்றது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் டிடெக்டிவா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. அதாவது ஒரு அப்பா இருக்காரு பாத்தீங்களா, என் பொண்ணுக்கு ஒரு நபரை கல்யாணம் பண்ணும், இந்த மாப்பிளைய பத்தி விசாரிக்கலான்னு பார்த்தா மாப்பிளை கொஞ்ச நாளா மிஸ்ஸிங், இந்த மாப்பிளைய பத்தி விசாரிங்க, அவர் நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் அந்த வேலையை எடுத்துக்கிறாரு. நைட்டு நேரம் ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஒரு நபரை அடிச்சு தூக்கிடுறாரு. அந்த நபரோட முகத்தை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா காலையில ஒரு அப்பா ஒரு போட்டோவை தந்தாரு பாத்தீங்களா, அந்த நபர் தான் இவர் தெரியாதனமா சாவடிச்சிடுறாரு. இந்த கொலை கேஸ்ல மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதனால சைலண்டா ஒரு இடத்துக்கு வந்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அந்த அப்பா கிட்ட பேசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி திரும்பி கான்டாக்ட் பண்ண பாக்குறாரு. ஆனா அந்த அப்பா போலி நம்பர் தான் தந்திருக்காருன்னு தெரிய வருது. எதுக்காக போட்டோவை தந்து விசாரிக்க சொன்னவர் போலி நம்பர் தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சில டவுட்லாம் வருது. இந்த கேஸை நம்ம சும்மா விடக்கூடாது, விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிற ஹீரோக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருது, அதே மாதிரி ஹீரோ ஒரு கொலை பண்ணிருக்காருல, அந்த கொலையில மாட்டினாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. பட்ஜெட் ரொம்ப கம்மி, அதனால ரொம்ப சாதாரணமா தான் மேக்கிங் இருக்கும். மேக்கிங்கை நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு சிறகன் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் ஆகா தமிழ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. கார்த்திக் சுப்ராஜோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல முகம் தெரிஞ்ச ஆட்கள் கம்மியா தான் இருப்பாங்க, முகம் தெரியாத ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. மேக்கிங்கும் சாதாரணமா இருக்கும், ஆனா எடுத்துக்கிட்ட கதையை சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கே ஒரு அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பிளாட்ல இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ உள்ள வந்து அந்த லேடியை அடிச்சு சாவடிச்சிடுறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டரும் அந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டருக்கு வேற ஒரு கேஸ் வருது. ஒரு பொலிட்டீஷியன் அவரோட பையன் காணோன்ற மாதிரி பதட்டமா தேடிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட சீனியர் லாயர் கிட்டயும் ஜூனியர் லாயர் கிட்டயும் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு 3 ஆட்கள் வராங்க. அங்க இருக்க ஜூனியர் லாயரையும் இந்த பொலிட்டீஷியனையும் சாவடிச்சிடுறாங்க. ஆனா இந்த சீனியர் லாயர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருந்து தப்பிச்சு ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இந்த கேஸையும் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல நடந்த கொலைக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இந்த கொலைக்கு பின்னாடி எல்லாம் யார் இருக்கா, எதனால இந்த கொலை நடக்குது அப்படின்றத இந்த இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு ஃபைண்டர் அப்படின்றது. இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி தான், ஆனா சூப்பரா எடுத்திருப்பாங்க. சார்லியும் சென்ட்ராயனும் தான் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. 2 பேரோட ஆக்டிங்கும் இந்த படத்துல சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். குற்றமே செய்யாம சிலர் தண்டனையை வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வாதாடுற வசதிலாம் இருக்காது, அதனால தான் அவங்க தண்டனை வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில பசங்க ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது கேஸ்ல பிரச்சனை இருந்தா எங்க கிட்ட வாங்க, நாங்க ஹேண்டில் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களை நோக்கி நிறைய பேர் வராங்க. ஆனா எல்லாருமே தப்பு பண்ணிக்கிட்டே தப்பு பண்ணலன்ற மாதிரிலாம் ஏமாத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, என்னோட அப்பா தப்பே பண்ணல, இந்த தப்புக்காக உள்ள போங்க, காசு தரேன்னு ஒருத்தங்க சொன்னாங்க, அதுக்காக தான் என்னோட அப்பா உள்ள போனாரு, என் அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேக்குறா. சோ அப்பாவோட கேஸ் என்னன்ற மாதிரி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கவுன்சிலரை கொன்ன வழக்குல தான் சார்லியும் சென்ட்ராயனும் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஜெயில வச்சே சென்ட்ராயன் இறந்து போயிடுவாரு. சார்லி இப்ப ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. சார்லி என்ன சொல்றாருன்னா, சத்தியமா இந்த கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, காசு தரதா சொன்னாங்க, அதனாலதான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், தயவு செஞ்சு எங்களை வெளியே எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. காசு தரேன்னு சொல்லி ஏமாத்தி மாட்ட வச்சிருக்காங்க அப்படின்றது இந்த லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. இந்த கொலையை உண்மையிலேயே யார் பண்ணிருப்பா, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு இவரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கேஸை கொண்டு போறாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு சார்லியை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில சூப்பரா வச்சிருப்பாங்க. பட்ஜெட் கம்மின்றதுனால மேக்கிங் மட்டும் கொஞ்சம் சாதாரணமா இருக்கும். மத்தபடி இந்த படத்தோட கதை சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு இடி மின்னல் காதல் அப்படின்றது. பிக் பாஸ்ல சிபின்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் ஆகாலியும் அமேசான் பிரைம்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க.
இது ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் படம்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா ஒரு நபரை அடிச்சு தூக்கிடுறாங்க. அவர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுவாரு. ஹீரோவும் பண்ண தப்புக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, உன் கரியரே ஸ்பாயில் ஆயிடும், வேணான்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் சொல்றதுனால ஹீரோ இந்த விஷயத்த மறைச்சிடுறாரு. இருந்தாலுமே ஹீரோவால தாங்கிக்க முடியல. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு ட்ராக்கை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பையனோட அப்பா மிஸ் ஆகுறாரு. அந்த பையனோட அப்பா எங்க போனாருன்னு தெரியாம அந்த பையன் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்பா எங்கன்ற மாதிரிலாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அந்த பையனோட ட்ராக்கும் ஹீரோவோட ட்ராக்கும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஒரு சின்ன பையன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த சின்ன பையனுக்கு ஒரு ரவுடி குரூப்பால பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. நம்ம உயிரே போனாலும் சரி அந்த சின்ன பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோ எதனால அந்த மாதிரி யோசிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் இந்த படத்தோட முழு கதையை பார்க்கும் போது தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ற மாதிரி இந்த படம் இருக்கும். சோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க்ல 4ன்றதை கிளிக் பண்ணுங்க. அது மூலியமா இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு யாவரும் வல்லவரே அப்படின்றது. இந்த படமும் அமேசான் பிரைம்லயும் இருக்கு, அதே சமயம் ஆகாலையும் இருக்கு. இதுவும் ஒரு ஹைப்பர் லிங்க் படம்னு சொல்லலாம். மொத்தமா 4 ட்ராக் இருக்கும். அந்த 4 ட்ராக்கையும் நமக்கு மாத்தி மாத்தி காட்டுவாங்க. அந்த 4 ட்ராக்கும் ஒரு இடத்துல மீட் பண்ணும். அப்படி மீட் ஆகும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். முதல்ல 2 திருடங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த திருடங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமா ஷூட்டிங்காக வீடு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அந்த வீட்டெல்லாம் நல்லா பார்த்து வச்சுப்பாங்க. நைட்டு நேரம் அந்த வீட்டுக்குள்ள பூந்து திருடுவாங்க. இது ஒரு ட்ராக்கா இருக்கும். ரெண்டாவது ட்ராக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு எப்படியாவது பாய் ஃப்ரெண்டு கூட வீட்டை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஓடி போக போறாங்க அப்படின்றது ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருது, குறிப்பா அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஓடி போகாம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில முயற்சி எல்லாம் பண்றாரு. மூணாவது ட்ராக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா கல்யாணம் ஆன ஒரு ஆர்மி மேன் இறந்து போயிடுவாரு. இப்ப ஊர் மக்களுக்கு தகவல் கிடைச்சிருது. அவருக்கு ரீசெண்டா தானே கல்யாணம் ஆச்சு, ஒய்ஃபு கிட்டே இந்த விஷயத்தை எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு ஒரு ட்ராக்கா போயிட்டு இருக்கோம். 4வது ட்ராக் தான் சமுத்திரக்கனியோட ட்ராக்கா இருக்கும். சமுத்திரக்கனி ஒரு கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வராரு. அப்படி வந்தவரை காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கொல்லப்பட்டவங்களோட ஆட்கள்லாம் நினைக்கிறாங்க. அந்த முயற்சி எல்லாம் நடக்குது. அதே சமயம் ஒரு பையன் ஒய்ஃப் பேச்சை கேட்டு அப்பாவை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவான். அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேடி அலையிறான். மொத்தமா 5 ட்ராக் இருக்கு பாத்தீங்களா, இந்த 5 ட்ராக்கையும் மாத்தி மாத்தி நமக்கு காட்டுவாங்க. கிளைமேக்ஸ்ல தான் அது மீட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஏற்கனவே இந்த லிஸ்ட்ல இருக்க எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அதுல எந்தெந்த படம் பிடிச்சது, எந்தெந்த படம் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் என்னென்ன மாதிரியான லிஸ்ட்டை போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன்.